டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுநர் நமக்கு வந்து வாய்ச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை என்ன வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஆறாம் கட்ட தேர்தல் வந்து வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 300க்கும் மேற்பட்ட இடங்கள் 370 வரைக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து கை நீட்டுறவர் தான் வந்து அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் கை நீட்டுறாருன்னு கேளுங்க. அவர் கேரளாவுக்கு வந்து சிலந்திய அணை கட்டக்கூடாதுன்னு அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி போதை அதாவது நாங்க வந்து எந்த அளவுக்கு தடுத்திருக்கோங்கிறது நாங்க பிடிச்சிருக்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க அன்னைக்கு நடமாட்டத்தை விட்டுட்டாங்க, நாங்க இன்னைக்கு தடுத்திருக்கோம். அது தடுக்கப்படுவதனால தான் இவ்வளவு பறிமுதல்கள் எங்களால் செய்யப்படுகின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு, மாணவர்களுடைய வாழ்வு கெடும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதாவது ஒடிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர்களை போற்றுகிறார். இது என்னன்னே தெரியல. இரட்டை நிலைப்பாடெல்லாம் நாங்கள் எடுப்பது கிடையாது. நாங்கள் இன்றைக்குமே ஒரே நிலைப்பாடுதான், ஒரே மாதிரி தான். கடிதம் தானே எழுதியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை நீர்வளத்துறை எடுக்கும். முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூராஜ் வந்து நான் கண்ட தலைவர்கள் இளம் தலைவர் வந்து ராகுல் காந்தியை போல யாரெல்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாரு, மறுபடியும் அந்த ட்வீட்டை நீக்கிருக்காரு. அவருக்கு கிடைத்த பாராட்டு மழையினால் அதை எடுத்து விட்டார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.